கருத்து நாமத்தமே விடுதாக அடைந்த தெய்வம் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தெய்வம் தயவு செய்ய மறப்பினோம். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். சங்கீத புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர் பூமியெங்கும் பிரபுலாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாக்களிலும் துதிப்பார்கள். இந்த சங்கீதக்காரர் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பார்கள், அவளை பூமியெங்கு பிரபுகளாக வைப்பேன். உன் நாமத்தை எல்லா தலைமுறையிலும் பிரசாப்படுத்துவேன். இது நிமித்த ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் சதா காலையில் துதிப்பார்கள். இந்த 2 வசனத்தில் ஒரு 3-4 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று, உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பார்கள், அவளை பூமியெங்கு பிரபுகளாக வைப்பேன். ஆனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடந்து ஆட்சிக்கு கடந்து வருகிறோம். அங்கே சொல்லுகிற சம்பவம், உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பார்கள். நம் செய்ய போகிற வாக்கு கொடுத்த 1000 வருஷ அரசாட்சியில் அங்கே யார் ஆட்சி பண்ணுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பிதாகி ஆதாமுடைய காலத்தில் இருந்தவர்கள் அதை இழந்து போனதுனாலே அதற்கு பதிலாக கடைசி காலத்தில் காணப்படுற தன் குமாரர்களை அங்கே வைக்கிறார். அவர் பூமியெங்கு பிரபுகளாக வைக்கிறார். அது மாத்திரம் நம்ம நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரசாப்படுத்துவார்கள். அவருடைய வாழ்க்கை என்பது துவக்கம் தலைமுறையாக காணப்படும் என்று சொல்கிறது. இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் சதா காலங்களில் துதிப்பார்கள். அதனால ஜனங்கள் சதா காலங்களிலும் அவர் துதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மனசாட்சி காலத்தில் காணப்பட்ட ஆதாண்டு சந்ததி, நியாயப்பிரமாண காலத்தில் மோசையுடைய நியாயப்பிரமத்தை பெற்ற சந்ததி, புதிய ஏற்பாடு காலத்தில் காணப்பட்ட சந்ததி, இவர்களெல்லாம் அதற்கு அங்கே இடமில்லை என்பதனாலே கடைசி காலத்தில் காணப்படுற இயேசு கிறிஸ்துடைய தன் மனைவியாகிய மனவாட்டி நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நம்மை குமாரர்கள் என்று சொல்லுகிறது. ஏதோன் ஆதானை இழந்து போன நிறைவை கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியாமல் நாமே அதை செய்து கொடுப்பதனாலே நமக்கே அது சொந்தம் என்றும் அவர்கள் பெற்றிருந்த இடத்தை நாம் அதை அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறது. அதோடு மாத்திரமில்லாமல் உமது நாமத்தை தலைமுறை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சதா காலங்கள் எப்படியாக அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 சம்பவத்தை நாளுக்கு நான் தியானம் செய்ய இருக்கிறோம். அதாவது தேவ சமூகம் சொல்லுகிற பிரகாரம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13:30. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அப்போது முந்தினவர்கள் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர்கள் முந்தினோர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதாவது தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற அதுக்கு முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்க 4 திசைகளிலும் தம் சொந்தமான ஜனத்தை ஒன்று கொட்டுகிறார். அப்படி ஒன்று கொட்டப்பட்ட ஜனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், அடுத்து ஒன்று கொட்ட பிறகு ஆட்சிக்கு போகிறோம். அதில் முந்தினவர்கள் பிந்தினர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினர்களாகவும் ஆக்கப்படுகிறார்கள். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டி நம்முடைய நிலைகள் எல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதற்காக அழைத்திருக்கிறோம், தேவன் நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், நம்முடைய தெய்வ திட்டம்லாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்ளப்படவிட்டால் நான் நீதியை நடைமுறைப்படுத்த முடியாது, சத்திய பரிசுத்தத்தை நாம் அறிந்து நான் ஓட முடியாது. ஆனால் கடைசிகள நோக்கம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோன் தோட்டத்தை இழந்ததை நாம் பூர்த்தி செய்கிறோம். ஏதோன் தோட்டத்தை என்ன இழந்தார்கள், தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய நிலை இழக்கிறார்கள். எதனால் இழக்கிறார்கள்? அவர்கள் தேவன வார்த்தையை மீறினதுனால இழக்கிறார்கள். நீங்களும் இறை சமூகத்தில் தேவன வார்த்தை மீறினீங்கன்னா இழந்து போயிடுங்க. அவங்க என்ன நடந்தது? தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள்.
அங்க என்ன நடைமுறைப்படுத்த சொன்னார்? சாத்தானை வீழ்த்தப்பட வேண்டும். ஆக சாத்தானை வீழ்த்துவதும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பதும் என்றென்றும் மனிதனும் தேவன் வாசம் பண்ணப்பட வேண்டியதான் முக்கியம். அதை தான் எழுந்து போனாங்க. அதான் நாமளும் கடைசி காலத்தில் சாத்தானை வீழ்த்தப்பட வேண்டும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கப்பட வேண்டும், தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் கடைசி கால மனவாட்டியை நாம் செய்ய வேண்டிய என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 103 அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிப்போம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இங்க பார்க்கிறோம், தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டும் அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற சொல்லப்படுகிற இறை சமூகத்துக்குள்ளாக அவருடைய கட்டளை பிரமாணங்கள் எப்படியாக தலைமுறை தலைமுறையாக இருக்குது என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லது தேவ சமூகம் சொல்லப்படுகிற பிதாக்களுக்கு பதிலாக தன் குமாரர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து நாட்களை தொழுது கொள்கிற விஷயங்கள், தேவனை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற நிலைகள், இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எதற்காக இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், நாம் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன நாம் நிலைப்படுத்தப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசி 4 அதிகாரம் 5, 6 வாசிப்போம். மல்கியா இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாவுடைய இருதயத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் திருப்புவான் என்று பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பலமுறை எதிர்பார்க்கிற பிரகாரம் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் நூற்றாண்டு நடைமுறைப்படுத்த ஊழியமும் கடைசி கால மனவாட்டி ஊழியமும் 2 ஒன்றானது, ஒரே நிலைப்பாடுகள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், கர்த்தருடைய நாள் என்றாவே இயேசு கிறிஸ்து வருகை சார்ந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நான் வந்து பூமியை சங்கராத்தில் அடிக்காதபடிக்கு அவன் பிதாவுடைய இடத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாவிடத்து திருப்புவான். அதாவது தேவனுடைய நாட்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று 1ஆம் நூற்றாண்டு இயேசுக்கு தன் பாலகனா பிறந்ததும், 2ஆம் முறை பாவம் இல்லாமல் வெளிப்பட மனவாட்டியை சேர்த்து கொள்ள இருக்கிற இது 2மே கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. இது 2 நாம் பிரிக்க முடியாது, 2 இசைந்து தான் அந்த நாள் என்று ஒப்பிடுகிறது. இப்படி தேவன் கடந்து வந்து இந்த பூமியை கோவப்பட்டு அழித்து விடாத அளவுக்கு பிதாக்குளிரத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புகிறான். பிதா என்பது ஆதானை பின்பற்றி கடந்து வந்த தான் சந்ததியாகி அவர்களே, பிள்ளை என்று சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துடைய பாலகனாக காணப்படுகிற அவனை திருப்புவதற்காக ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். 2வது, பிள்ளைகளுடைய இருதயம் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை கை கொண்டு காணப்படுகிற மனிதர்களை பிதாக்குடைய இருதயத்துக்கு ஏதோன் தோட்டத்தில் காணப்பட்ட ஆதானம் தேவன் ஒருமித்து சஞ்சரித்தது போல அப்படிப்பட்ட ஒரு சஞ்சரிப்பை 2வதாக ஒரு ஊழியம் என்று பார்க்கிறோம். அதனால் தேவ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிதாவுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாவுடைய திருப்புகிற ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்துவதாக வேதம் சொல்கிறது. அதான் நாம் யோவேல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள்,
என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாடான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். இங்க பார்க்கிறோம், இரண்டாவதாக ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த ஊழியத்தின் செயல்பாடுகள் சொல்கிறார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் கூட எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். ஏன் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பருவத்து மேல் பரவது போல ஏராளமான பலத்த ஒரு தீவிரமாய் புறப்பட்டு வரும். அவைகள் முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகள் முன்னா ஏதேன் தோட்டம் போல காணப்படும். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிற இரண்டாவதாக வருகிற நாட்களுக்கு முன்பாக இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாறும். ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்கிரம பாவங்கள் கிடையாது. தேவனும் மனிதனும் ஒருமித்து சஞ்சரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்தி தேவன் நம்மை ஏதேன் தோட்டத்தை இழந்து போனதை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுயேஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்க பார்க்கிறோம், இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னோட சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டும் தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள என்பதற்கு அந்த சிருஷ்டியான சுயேசத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக அது ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஆவியுடைய முதல் பலனை பெற்ற நாமும் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த சுயாதீனத்தை அடைந்து கொள்வதற்காக நாமும் பிரசவ வேதனைப்படுகிறோம் என்று சொல்லுகிறது. நம்ம இறை சமூகம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு பலமுள்ள நாட்களை பூலோகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக ஆவலோடு காத்திருக்கு என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை கடைசி கால மனவாட்டியவள் அடைய வேண்டும் என்பது பூமியில் இருக்கிற எல்லா சர்வ சிருஷ்டியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறினாதான் பூமியில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மீட்பு உண்டாகும் என்று பார்க்கிறோம். எல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறது. மனிதன் மாத்திரம் அல்ல, பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் எல்லாம் நாம் எதிர்படுவதற்காக காத்திருக்கிறது. நீ நிறைய பார்த்தீங்கன்னா, நான் கடைசி நாட்டில் ஒரு பொறையாரில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். சும்மா குடும்ப ஜாதான் கூட்டிருந்தேன். அங்கே போயிட்டு ஜெபமனுதை உள்ளே உட்காந்து பாட்டு பாட ஆரம்பித்தோம். அங்கே உள்ள நிறையா பொறையார் கிறிஸ்துவ ஏரியா இல்லையா, செத்து போனவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் நாங்கள் பாடுற பாட்டை பார்க்கறதுக்காக. எல்லாம் ஒருத்த முண்டி அடிச்சுட்டு வந்து உள்ளே வர முடியலன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க.
இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு சாதாரண நிகழ்வு இதெல்லாம். இப்படி இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில இருக்கிற மரித்து போன மனிதர்கள் முதற்கொண்டு பூமியில காணப்படுற ஜீவ சந்தையெல்லாம் நம்மை பலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது மனவாட்டியை கட்டி ஒரு பூர்ணத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற பிதாம் எதிர்பார்ப்பது மாத்திரமல்லாமல் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவ சந்துகளும் பிரசவ வேதனைப்படுகிறது, நம்முடைய நாட்களை பலமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறது. இப்படி நிறையா முதல் நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், செய்து கொடுத்து உட்காந்துருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விக்கிரகாரதெல்லாம் அம்புகளை எய்கிறான் நிறையா. போகும்போதே பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. சரி போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விக்கிரகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அம்புகளை எய்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா சத்துருவாய் சாத்தான் தெய்வத்தை தடுப்பதற்கு அவன் ஒரு பக்கம் முயற்சிக்கிறான். தேவனுடைய பணிவிடை தூதர்கள் நம்மை பராமரித்து பாதுகாப்பதற்கு அவர்கள் பக்கம் நமக்கு யுத்தம் செய்து நம்மை பாதுகாக்கிறார்கள். ஆனால் பூமியில் இருக்கிற சர்வ சேனைகளும் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியான பூர்ணத்தை அடைந்து கொள்ளப்படும் என்பதற்காக பலமாக எதிர்பார்க்கிற என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 23ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். எழுபது வருஷங்களிலே முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்போ தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியோட சகல ராஜாக்களும் வேஷதனம் பண்ணுவோம். இந்த செல்லில் வாங்கி ஆபத்து, செல்லில் நம்ம உள்ள எடுத்து உடைச்சு போடுறாங்க. செல்லில் கீழே ரூமில் வச்சுருவாங்க. யாரும் செல்லை எடுத்து வேணா உடைச்சிடுவாங்க. கண்டிப்பாக செல்லை யாரும் மேலே சபைகள் அளவோடு கிடையாது, கீழே ரூமில் வச்சுருவாங்க. எழுபது வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்போது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியில சகல ராஜாக்களோட வேசுதனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்போது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியில சகல ராஜாக்களோட வேசுதனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாக சேர்க்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் 70வது வாரம் என்று சொல்லுகிற அந்த குருசு ஆட்சி காலத்தில் கர்த்தர் நம்மை வந்து சந்திக்கிறார். அப்படி சந்தித்து இறை சமூகத்துக்குள்ளாக நம்மை பூர்ணப்படுத்தி தேவ சமூகத்தை நம்ம சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானம் என்பது பிதாக்களுக்கு பதிலாக நம்மை குமாரர்களை கொண்டு வைக்கிறார். அங்கே நம்ம நடைமுறைப்படி தேவ சமூகத்துக்குள்ளாங்க செய்து கொடுக்கிற நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவதாக உமது நாமம் என்று சொல்லுகிறார். அது எல்லா தலைமுறையிலும் காணப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவநாமத்தின் தேவனுடைய வல்லுவத்தை இறங்கி வருகிற புதிய தேவனுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேலே எழுதுவேன். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிறேன் பிரதில்வ சபைக்கு எழுதுகிற பிரகாரம் ஒரு 3 நாமங்களை நடைமுறைப்படுத்துகிறார். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தை இறங்கி வர புதிய தேவனுடைய நகரத்து நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேலே எழுதுவேன்.
ஆனா கடைசி காலத்துல காணப்படுகிற தேவனுக்கு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்கிற நாம் எல்லாம் ஒரு 3 நாமத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அவருடைய தேவனுடைய நாமம், அவருடைய சரீரமாக சபை, நமக்கெல்லாம் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் கடைசி காலத்துல மனவாட்டி என்று சொல்லப்படுகிற மேலே வானத்திலே கீழே போய் மேலும் இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு மீட்பு அல்ல. கடைசி காலத்துல பரலோகம் செல்ல போகிற எந்த ஒரு மனிதனும் தன் சரீரமாக சபையை புதிய செல்லும்படி நாமத்துடைய நகரத்தின் நாமம் இல்லாமல் ஒருவனும் ஜெயம் கொள்ள முடியாது. 3ஆவதாக நமக்கெல்லாம் ஒரு புதிய நாமத்தை தந்து நாம் என்றொன்று அவர் ஆளுகை செய்ய நாம் கடந்து போகிறோம் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். ரத்தத்தில் தொய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை பரலோகத்தில சேனைகள் வெண்மையும் சுத்தமல்ல மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவர் பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டுமடிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருமுகலார்களை ஆளுவார். ஒரு சர்வலமுள்ள தேவனுடைய உக்கிரகோமாய் மதுளாலை மிதிப்பார். ராஜாதி ராஜாம் கர்த்தாதி கர்த்தா என் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடைகளின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு வெள்ளை குதிரை காண்பிக்கப்படுகிறது. அதுல ஒரு வீற்று இருக்கிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவர் கடந்து வருகிறார். அவருடைய ஒரு ஆடை அணிந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாம் கர்த்தாதி கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஆனா அருமை பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் என்று பெயர் சூட்டப்பட்டது. அது தன் குமாரனை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுக்குலத்துக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்படும் ராஜரிகம் ஆளுகையும் தன் குமாரனுக்கு கொடுக்கிறார். தன் குமாரனை பெற்றிருந்த ஆளுகையும் மனிதர்களுக்கு கொடுக்கிறார். உன்னை பார்வோனுக்கு முன்னாக உன்னை ஆண்டவன் ஆக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்கு உன்னை ஆண்டவன் ஆக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மகத்துவமான நாமம் அதிகாரம் எல்லாம் கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தொடர்ந்து அது நீடித்திருக்க கூடாது என்பதனாலே பிதாவாகிய தேவன் தன் நாமத்தை ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தர் என்று அவர் தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இறைமார்க்கும் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதியில பெற்றிருந்த நாமத்தை நீ ஆதியாகமம் 4:5 பார்த்தீங்கன்னா அவர் நாமம் கர்த்தர் தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாமத்தின் மகத்துவங்களை கிறிஸ்துக்கும் மனிதருக்கும் கொடுத்ததுனாலே அதை மீண்டும் புதுப்பிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று நான் பிதாவாகிய தேவன் இப்படியாக தான் நாமத்தை நிலைப்படுத்திக் கொள்கிறார். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளை நிறைந்த 7 கலசோடு அந்த 7 தூவரை நிறுத்தில் வா. இங்கே ஆட்டுக்குடையான தன் மனைவியை மனவாட்டியை காண்பிக்கிறேன். பெரிதும் உயரமான ஒரு பருவத்தை ஆவியில் கொண்டு போனார். தேவனுடைய மைக்கமேடான எருசலேமை புதிய நகரத்தை எனக்கு காண்பித்தார். 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தோடு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட மனவாட்டி போல் இருந்தது. 2ஆவதாக நான் பார்க்கிறோம்
தன் சரீரமாக சபை அதற்கு புதிய எருசலேம் என்று பெயர் சூட்டி தன் மணவாளாக கட்டப்படுகிற மணமுடிக்கப்படுற தன் மணவாளுக்கு இப்படியாக அது மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவது என்று பார்க்கிறோம். அதனால் 1000 வருஷம் ஆச்சு துவங்கும் போது ஒரு பெரிய ஆலயங்கள் கட்டப்படும். அதற்கு பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம் என்று பெயர் சூட்டுகிறான். தொடர்ந்து நாம் புதியமை கடந்து போகும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுது. வடக்கே ரூபேனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆகிய 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலே 4500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், ஈசஷாருக்கு ஒரு வாசல், ரெபுலோனுக்கு ஒரு வாசல் ஆகிய 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 11000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். சுற்றிலும் அதன் அளவு 11000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று சொல்லப்படும். நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக அவருடைய நகரத்து நாமத்தை பார்க்கிறோம். ஒரு 1000 வருஷம் ஆட்சி செய்யப்படும் போது பூமியில கட்டப்படுற நகரத்துக்கு புதிய எருசலேம் பேர் சூட்டுகிறான். புதிய பூமியில குடியேறின பிறகு அங்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறார். அதற்கு யெகோவா ஷம்மா என்று பெயர் சூட்டுகிறார். மனிதர்களாகிய நம்மை தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவதனாலே நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நாமத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு நிலைகளும் நாமங்கள் தரிக்கப்பட்டிருப்போம். சில ஜோசியம் பார்த்தெல்லாம் நாமம் தரிச்சிருப்பாங்க. சினிப்பிள்ளையில் நாமத்தை வைத்திருப்பார்கள். விக்கிரக ஆராதனை நாமத்தை எழுதியிருப்பார்கள். கணக்கை எல்லாம் கூட்டி நாமம் வைத்திருப்பார்கள். இப்படி பலவிதமான நாமங்களை நாம் தரித்திருப்பதனாலே நீங்களும் தெய்வ சமூகத்தில் கடந்து போகும்போது நமக்கென்று ஒரு நாமத்தை தரித்து அங்கே நம்மை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நீ புதிய நாமத்தினால் அழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கும். நிறைய வசனங்கள். ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாமத்தை நாம் தரித்திருப்பதனாலே தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறான். அதனால் மனிதர்களுக்கும் புதிய நாமங்களை தரித்து நாம் தேவ சமூகத்தில் கடந்து போகிறோம் என்று சொல்கிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக ஜனம் சதா காலங்களில் என்ன பண்ணுவாங்க? உம்மை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்கள் பார்க்கிறோம். கட்டப்படுகிற ஒரு பரிசுத்த நகரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நகரத்தோடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் என்று பார்க்கிறோம். அதனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கெல்லாம் ஒரு புதிய நாமங்கள் தரித்து உங்களை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் அங்கே அவனை நடைமுறைப்படுத்துகிறார். அது அழியாததுன்னு நாம் பார்க்கிறோம். அதனால் தேவ சமூகம் ஒவ்வொரு நிலைகளை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனும் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் நம்மை கொண்டு போகிறார். ஏசியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 1 வாசம்.
இதோ ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுகளின் யாமை துரைத்தனம் பண்ணுவார்கள். ஒரு காற்றுக்கு ஒதுக்காகும், பெருவளத்து புகலிடமாகும், வறநிலத்து நீர்கால் போலும், விடாய்ந்த பூமிக்கு பெருமலையின் ஏழா இருப்பார். அப்போ காண்கோடைய கண்கள் மங்களாவும், கேட்கோடைய செவிகள் கவனித்து இருக்கும். பதற்றமுடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயுடைய நாவும் தடையின்றி தெளிவாய் பேசும். மூடனின் தயாளன் என்று அமைதிக்கப்படான், லோபியனை உதாசன் என்று சொல்லப்படான். என மூடன் மூடத்தனமாய் பேசுகிறான். அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயமணியா கர்த்தருக்கு விரோதமாய் விருதம் பேசி பசிவுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைக்கும். தாகமுள்ளவனுக்கும் தாகம் தீர்க்காது இருக்கிறான். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிறேன், லோபியன் தனம் பொல்லாதவைகளும் ஏழைகள் நியாயமாக பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளெல்லாம் எளியவனை கெடுக்கும் தீவனை யோசிக்கிறான். தயானுகுலமான தயாளமானவன் யோசிக்கிறான் என்று ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ராஜா நீதியாக அரசாளுகிறார். பூமிக்குள்ளாக இந்த நாள் வரைக்கும் மனிதனை விடுதலையாக்க முடியாம தவித்து கொண்டிருக்கிற எல்லா நிலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை ஆக்கப்படுகிறது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நான் மாறுகை செய்ய போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு பயங்கர நிகழ்வு. ஏன்னா இறைமார்க்கு என்பது ரொம்ப வித்தியாசமானது. நான் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு இறந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே அந்த ப்ரோக்ராம் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊழியர் சபை வைத்திருக்கிறார், பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருக்கிறார். பெந்தகோஸ் ஊழியர் நமக்கு தெரியுமே, அப்படி இப்படி தானே. அவருடைய பாடி எதுக்கு இருக்கிறது, ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 10 அடிக்கு அந்த அண்ணா ஒரு அழுதுட்டு நிற்கிறார். இன்னும் அடக்கம் பண்ணல, உயிரோடு இருக்கிறார். அடக்கம் பண்ணாமல் செத்து பாடி இருக்கிறது. ப்ரோக்ராம் நடத்துகிறோம், அடக்காராதனை. ஒரு 10 அடிக்கு அந்த அண்ணா உட்காந்து நின்றுட்டு அழுகுறார். ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயா நான் தப்பு, இந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டு அழுகுறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பேர் கொண்டு இருக்கிற நாம் எல்லாம் என்ன வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சும்மா சபைக்கு வருவதனாலே நம்ம மோட்சம் போயிடலாம் வாய்ப்பே கிடையாது. அல்லது தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் சபைகளை பிரசங்கிக்கிற வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் இதே போல நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். 10 ஆண்டு 20 ஆண்டு வாழ்ந்து எல்லாம் பாதாளத்துக்கு தான் ரெடியா இருக்கு. ஒன்றும் பரலோகம் போற போல தெரியல எனக்கு. இதெல்லாம் வாழ்க்கை அப்படி ஒரு புறம்பான ஒரு வாழ்க்கை. கடவுளுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நிலையை சரியா பயன்படுத்திக் கொள்ளாத தான் தோண்டித்தனமா போகிற ஒரு விஷயங்கள். அதில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு தன்னை காத்து நடைமுறைப்படுத்தி வாழ்கிறோங்களோ அதுவே நமக்கு மோட்ச வீட்டுக்கு நமக்கு ஒரு அஸ்திபாரம். பேருக்காக புகழுக்காக வாழ்ந்தோம்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. நாளுக்கு நாள் மறுமடைய வேண்டும், மனமாற வேண்டும், தேவனுடைய உபதேசத்தில் கட்டப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்துக்குள்ளா நீங்கள் கடந்து போகணும். இல்லைன்னா மரணம் என்பது உங்களுக்கு எப்போ நியமிக்கப்படலாம்னு சொல்ல முடியாது. நீ ஒன்றும் பூர்ணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பூர்ணமாக இருந்தால் கண்டிப்பாக இயேசு வர வரைக்கும் உயிரோடு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை அரையும் குறையுமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம செய்கிற செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அவர் பிரியமாக பரிசுத்தமாக நீதியில் வளர்கிறீர்களோ உங்களை ஒரு பாதுகாப்பு இருக்கும். தேவனது நாட்கு வரைக்கும் நியமிக்கவர் நம்ம கொண்டு போவார். ஏன்னா எல்லா நிலையும் நம்மளோட கைகளை கொடுத்துட்டார். நன்மை தீமை என்பது உங்களுக்கு தாராளமாக தெரியும். அதற்கேற்ற ஒரு பிரயாணங்கள் வாழ்க்கை நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ மண்டலத்தில் ஒரு அபுல நிலை தான் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் மீட்பை நான் பார்க்குறோம் 10:1 சொல்லி. ஏன் 9 பேர் இழக்கிறாங்கன்னா நிலைப்பாடுகளை வாழ்கிறது. இந்த வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஆதி முதல் அறிந்திருக்கிற தேவன் கடைசி காலத்து அந்திகிறிஸ்து அனுமதிக்கிறார். நம்முடைய எல்லா நிலையும் தெரியும் அவருக்கு. பெற்றவர்களுக்கு பிள்ளையுடைய பலம் தெரியுமா தெரியாதா?
கண்டிப்பாக தெரியும். அது எவ்வளோ ஓடும், எவ்வளோ தூக்கம், எவ்வளோ சுமக்கும், எவ்வளோ இங்கே தூங்கும், எப்போ ஏந்திருக்கு, ஏன்னா எல்லாம் தெரியும். அதே நம்ம படைத்த தேவன் நம்ம ஒரு தெரியுமா தெரியாதா? தெரியும். அளவு வசனத்துக்குள்ள நம்ம கட்டப்பட்டு தேவசனை காத்து கொண்டு நிற்கப்படும் போதுதான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய நிலையை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது, நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசேயர் 35ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவேலை கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியா சேர்த்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லீபோலின் மகிழ்மை கர்மேல் சாரன் என்படைய அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவள் கர்த்தருடைய மகிழ்மை நம்ம தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் மனங்களை பலப்படுத்துங்கள். மனம்போதர்களை பார்த்து நீங்கள் பயப்படுதா இருங்கள். திடனுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கு வருவார், ஒரு வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்போது குருடைய கண்கள் திறக்கப்படும், செவிலியின் செவிகள் திறந்து போகும். அப்போது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவை போல கம்பியிருக்கும். வனாந்திரத்தில் தண்ணீரும் கடுவெளி ஆறுகளும் பாய்ந்து விடும். வெட்டாந்தர தண்ணீர் தடமாக மாறும். வர்ணனில் இருட்டுகளாக வலுசிறுப்பு தாபரித்தும் கிடந்த இடங்களில் புல்லும் கொருக்கும் நாணலும் உண்டாகும் என்று பார்க்கிறோம். தீட்டுல அவன் ஒருவனும் அதில் பிரவேசிக்க மாட்டான். இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் இப்படியாக தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாட மனங்களை பலப்படுத்துங்கள், தேவன் வருகிறார் என்று ஒருவர் ஒரு ஆற்றுங்கள் என்று சொல்லுகிறது. ஏன்னா காலத்தின் கடினமான ஒரு சூழ்நிலை. சத்துருவாய் சாத்தான் எங்கு தீமைகளை பாவங்களை அக்கிரமங்களை விதைத்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றிக் கொடுக்க கடுமையாக போராடுகிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் தேவசம் எதிர்பார்க்கிறோமாக நாம் ஆயத்தப்படுத்தணும். அப்படி கடந்து போகும்போது தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு ராஜாபடியாக நீதியாக அரசாளுவார். நம்ம வாழ்க்கைக்கார எல்லா நிலைகளும் மாற்றப்பட்டு ஒரு பூர்ண பரிசுத்தத்தை நாம் நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 65ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ செபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களில் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிளைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இதோ நான் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினாலே நினைக்கப்படலை மனதில் தோன்றுவதில்லை. நான் சிருஷ்டித்ததினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ எருசலேமை களி கூறாத நான் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். இறை சமூகம் சொல்லுகிற 2010 அந்த சம்பவத்தை பார்த்தேன். புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டது. அவ்வளவு ஒரு செழுமையான தேசம். ஆறுகள், பில்டிங்கள், ரோடுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலமாக இருக்கிறது. அதெல்லாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு மாளிகைகள். அதெல்லாம் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற அவன் நாமத்தை என்றென்றும் ஜனங்கள் சதா காலையில் தொழுது கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் ஏதோ தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட பரீட்சையிலும் தேவனம் நியமிக்கப்பட்ட காரியத்தை இழந்து போனதுனாலே நான் பின்னால் வரைக்கும் கண்ணீரும் அழுகையும் பற்கடிப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சீக்கிரமாக தன் மனவாட்டியை கட்டி ஒரு மகிழ்ச்சிகளை கொண்டு போய் சகலத்திலிருந்து அவர் விடுதலையாக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஒரு படைக்க போகிற புதிய பூமி என்பது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நகரமாக நாம் காண்பிக்கப்பட்டது.
அப்படிப்பட்ட காலங்களுக்கு சமயங்களுக்கு நம்ம எதிர்கொண்டு போவதனாலே அங்க சொல்லுகிறார், பிதாக்குள் இருக்கிற இடத்துல தன் பிள்ளைகளை கொண்டு வைத்தேன், அவர் சதா காலம் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஏன்னா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை நாம் துவங்கப்படுகிற இந்த நிலை என்பது, இந்த ஓடுகிற வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. இதை நாம் மையமா வைத்து நாம் பூமிக்குள்ளாக நாம் ஏமாந்து தெய்வத்தோடு நாம் இழந்து விடக்கூடாது. நமக்குன்னு ஒரு பெரிய தெய்வம் நமக்கு சகாயம் செய்து வைத்திருக்கிறார். அதை மையப்படுத்தி தானே ஓடி நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். சகரி 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சகரி 8ஆம் அதிகாரம் 1. சேனையுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி, நான் சீயோனுக்கு கடு வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா விக்கிரமன வைராக்கியம் கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமுடைய வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனையுடைய கர்த்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்புவன எருசலேம் வீதிகளிலே முதிர் வயதினாலே தங்கள் கைகளை கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் அந்த வீதிகளிலே நிறைந்திருக்கு என்றும் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தின் மீதானுடைய பார்வைக்கும் அந்நாட்களுடைய ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிறேன், நம்ம ஏசு 64 பார்த்தோம், வயது சென்றவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். நாம் நாட்டுவதை இன்னொருவன் கணிப்புசிப்பதல்ல, நான் கட்டுகிற வீட்டை இன்னொருவன் குடியிருப்பதல்ல, அவருடைய கையின் பிரியாசத்தின்படி அவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனாய் கர்த்தர் சகலத்தை ஒரு புதிதாக்குறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அவருடைய கண்ணீரையாவின் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தமில்லை, முந்தின எல்லாம் ஒழிந்து போயின, சிங்காசனை விட்டினோ இதோ நான் சகலத்தை புதிதாக்கிறேன் என்றும் இந்த வசனம் சத்தியமும் உண்மையானவைகள் என்று எழுது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இந்த வாழ்க்கைக்கான ஒரு மரணம், கண்ணீர் எல்லாம் ஏதோன் தோட்டத்தில் சாத்தான் வஞ்சித்ததினாலே வந்தது. இறை சமூகத்தை எல்லாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வளவு நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக பரிசுத்த நீதி எதிர்பார்க்கிறோமோ நமக்கு தான் சாத்தான் பயங்கர எதிரியானவர். நம்மை வஞ்சிப்பதற்கு, மோசம் போடுவதற்காக திட்டம் போடுவான், இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்க திட்டத்தை நாம் சரி செய்து கொள்கிறோங்களோ அதற்கேற்றபடி நமக்கு எல்லாம் ஒத்தாசை உண்டாகும். பிரச்சனையே காரணம் நாம் தேவனை தேடாத ஒரே ஒரு விஷயம்தான். அப்படியே கொஞ்சம் பிரச்சனை தான் நாம் தேவனை சார்ந்து கடந்து போனால் பிரச்சனை இருக்காது. நாம் பக்கவாட்டமாக கடந்து போவதனாலே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஒட்டுமொத்தமாக தெய்வத்திட்டத்தை இழந்து அக்னி கடலை தான் நமக்கு பங்கடையணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் சுதாரித்துக் கொள்ளுங்கள், காலங்களும் சமயங்களும் நேரங்களாம் நிதானித்துக் கொள்ளுங்கள்.
அதான் தெய்வ சமம் எதிர்பார்க்கிறவனமாக அந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சாத்தான் செய்கிறான். அவனை ஜெயிக்கவனை மேற்கொள்ளப்பட வேண்டும். தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் சிங்காசனம் ஏற்று இருக்கிறவர் சகலத்தை புதிதாக்குகிறார் என்று சொல்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது கௌரவத்துக்காக, மேன்மைக்காக, புகழுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தேவத்திட்டத்தை நான் நிச்சயமாக இழந்து போய் விடுவோம். தேவன் என்ன சொல்கிறார், என்ன தீர்மானம், என்ன திட்டம் செய்திருக்கிறாரோ அதற்கேற்று நீங்கள் கடந்து போகும்போது அந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும். ஏன்னா வாழ்க்கை நிச்சயமாக நம்மை பறிப்போக செய்துவிடும். தேவனை சார்ந்து, தேவன் வசனம் சார்ந்து நாம் கடந்து போகும்போது தான் ஒரு மேன்மை அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா உலகம் என்பது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறது. தெய்வத்துக்கு அத்தனைக்கும் எதிரானது உலகம். நீ எந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் சரி, அது தேவனுக்கு அற்றும் விரோதமான விஷயங்கள். அதனால் தேவனை சார்ந்து தேவனை நிலைப்பட்டு கடந்து போகும்போதான் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனை பார்க்கிறான். அது அர்த்தம் அவனுக்கு தெரியல. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாபிலோன் நகரத்தை உலக அதிசயங்கள்ல ஒரு பெரிய அதிசயம், தொங்கு தோட்டம். அந்த தேசத்துல அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறான். சுற்றுப்புறத்தை எல்லா நாடுகளும் அவனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். அவன் எதிரி யாருமே இல்லை. அவன் ஒரு நிறைவு அடைந்ததாக நினைத்து கொண்டு இனிமேல் என்ன நடக்கும் என்று அவன் இருதயத்தில் நினைக்கிறான். அப்பதான் கடவுள் வருகிறார். அவன் ஒரு சொப்பனத்தை உணர்த்தி அங்கே காண்பிக்கிறான். ஒரு பெரிய பொறிச்சலையை பார்க்கிறான். தலை, மார்பகம், தொடை, கால் பகுதி, விரல் பகுதி 5 பிரிக்கிறான். அதை பிரித்து கடைசியாக அந்த 10 விரல்களும் பாதி இரும்பு பாதி களிமண்ணு காணப்படுகிறது. அப்படி ஆளுநர் செய்து கொண்டிருக்க நாட்கள்ல, அந்த ராஜாக்கள நாட்களிலே பரலோகத்து தேவன் என்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு கொடுக்கப்படல, தன் சொந்த ஜனத்துக்கு கொடுக்கிறார். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் அது மலையிலிருந்து கடந்து வந்து அந்த சிலையை நொறுக்கு சுக்குநூறா மாற்றுகிறது. ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற நேபுகாத்நேச்சருடைய நாட்கள் அறிவித்த பிரகாரம் கடைசியாக காணப்படுற 10 விரல்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணும் நம்ம வெளிப்படுத்த பார்க்கிறோம். 10 ராஜாவுடைய நாட்களை கடந்து போகிறோம். அது அந்திகிறிஸ்து ஆட்சி காலம். அந்த நாளுக்கு தேவனுடைய கோபங்கள் உண்டாக்கி அது முற்றும் அழித்து போட்டும் தான் சொந்த ஜனத்துக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அது ஒரு அழியாத ராஜரீகம் என்று சொல்கிறது. ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற காலத்தில் ஒரு இறுதி நிலை நின்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை நாம் சுதாரித்துக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஆளுகையும் பிதாக்கள் இருக்கிற இடத்துல நமக்கு நிறுத்துகிறார். பிதாக்கள் இருந்த இடம் சாத்தானை தோற்கடிக்கப்பட வேண்டும். தேவனும் மனிதனை ஒன்று வாசம் பண்ணப்பட வேண்டும். ஒரு அழியாத ராஜ்யத்தை அங்கே வைத்திருந்தார். அந்த நிலையை இழந்து போயிட்டான் ஆதார். அதை கடைசி காலத்திற்கான ஒரு மனவாட்டியான நாம் அதை அடைந்து கொள்வதனாலே நம்முடைய வாழ்க்கை நாம் நிலைப்பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். 27 வாசிப்போம். வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அவன் சொன்ன ஆனாலும் உன்னதமான பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று
என்னென்றைக்கும்லாம் சதாக்களை ராஜரீகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வானத்தின் கிழங்கள் ராஜ்யங்களில் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் உன்னதமான பரிசுத்தமான ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்ய நித்திய ராஜ்யம் சகல கத்துவத்துங்களும் அவரை சேவித்தும் அவர் கீழ்பட்டு இருக்கும் என்றார். ஆனால் இறைசமூகம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் உன்னதமான தன் சொந்த ஜனத்துக்கு தன் மனவாட்டி கொடுக்கிறார். அந்த ராஜரீகத்துக்கு முடிவல்ல, அது அழியாதது, அது யுகயுகமாக காலங்காலமாக அது வீற்றிருக்கும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதான் சொல்லுகிறார், பிதாக்களுக்கு பதிலாக தன் குமாரர்களை நிறுத்துகிறார், ஒரு புதிய நாமத்தினை கூப்பிடுகிறார். சதா காலங்களில் எப்படியா ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். நீ அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் நம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நாம் பிதாவினருக்கு நம்ம ராஜாக்களும் ஆசாரியர் ஆக்கினார். அவர் சதாக்கால் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம். பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள போகிற ராஜரீகம் என்பது ஒரு அழியாதது. அந்த ஆட்சி காலமே 3 ஆண்டு காலங்கள் மையப்படுத்தி நாம் எதை நன்மைகளை வேதத்தோட மகத்துவங்களை அறிந்து நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதற்கேற்றபடி உங்களை பதவிகள் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்கிறது. ஆனால் இறைசமம் எதிர்பார்க்கிற தெய்வத்துவம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தின் மகத்துவங்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்க ஏனதான ஓன்றி எப்படி இயேசுவை சந்தித்தல் நடத்த நிச்சயமா கைவிடப்படுவீர்கள். நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கை 10:1 தான். எப்படி இயேசு கிறிஸ்து வருவீங்களோ ஒரு 1000 கோடி மக்கள் வந்துருவாங்க. அதில் 10:1 தான் நாம் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். அது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற 800 கோடி மக்கள் 400 கோடி மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடைசி காலம் நடைமுறைப்படுத்துகிற அற்புதங்கள்ல ஏழத்தேட நம்ம அங்கே எதிர்பார்க்கிற ஒரு 600 கோடி மக்கள் தாண்டி இயேசு ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதில் 10:1 தான் மீட்பு. அதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் பரலோகம் போயிட முடியாது. அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், என்ன திட்டம் செய்து என்ன தீர்மானித்திருக்கிறார், அதற்குள்ள நாம் கட்டப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்பட நம்ம அடைந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு புதிய நாமத்தை கர்த்தாதி கர்த்தா ராஜா ராஜா என்று தான் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. உங்களை ஒரு புதிய நாமத்தை சொல்லி அழைக்கிறார். தான் சரீரமா சபையுடைய புதிய எருசலேம் என்று தன் நகரத்தின் மனவாட்டியாக அவர் கூப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைசமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேத நமக்கு எழுதி கொடுத்திருக்க மகத்துவங்களாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை மையப்படுத்தியிருக்கிறார். எல்லாமே நான் பலமுறை சொல்லுகிற விஷயங்கள் நேற்று இன்று எழுதப்பட்டதல்ல. எல்லாம் 1000 ஆண்டுகளும் தான் எழுதப்பட்ட விஷயங்கள். அது என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, யோவான் சொன்ன பிறப்பாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து பிறப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் 1000 ஆண்டுகள் தீர்மானிக்கப்பட்டது. புதிதாக ஒன்றும் எழுத போவது கிடையாது. அதற்கு உறுதுணையாக சில செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவார் தவிர தேவன் புதுசாக ஒன்று எழுத போகிற விஷயமெல்லாம் அல்ல. அதனால் உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து வருகை, தன் மனவாட்டியை தன் நெறித்துக் கொள்வதெல்லாம் வேதத்தின் மகத்துவத்தின்படி நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா எல்லா திருடர்களும் நீ பிரசங்கித்துக் கொண்டு எல்லாரும் தான் மனவாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான் ஒன்றுமே வேதத்தில் அடையாளமும் கிடையாது, சான்றும் கிடையாது. ஆனால் வேதத்தில் யார் மனவாட்டி என்பதை எழுதி வைத்திருக்கிறது. அதற்குரிய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். அது எங்கே இந்த எழும்புன்னு சொல்லியிருக்கிறான். அது துவக்க முடிவெல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு மாறாக ஒன்றுமே நடக்க போவதல்ல. ஆனால் வேதத்தோட மகத்துவங்களை அறிந்து நாம் ஓடி நம்ம பாதுகாத்துக் கொள்ளப்பட ஒரே வசந்த வாசித்து முடிப்போம். மீகா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும்.
எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து அதனால கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களும் கூட ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகளை புறப்பட்டு வந்து தாம் கர்த்தருடைய பர்வத்துக்கு யாக்கோபின் ஆலயத்துக்கு போவார்கள். ஆனா இறை சமூகம் சொல்லப்படுகிற மனவாட்டி என்று சொல்லுகிற பூமியில இருக்கிற எல்லா சபைகளும் மேலாக அவள் உயர்த்தப்படுவார். வேதமும் தேவனுடைய ரகசியங்களும் மறைப்பொருளும் தேவனுடைய அற்புதங்களும் நடக்கும் என்று பார்க்கிறோம். அதுக்கு மீகா 7:11 வாசிக்கிறோம், மல்லிகா 4 பார்க்கிறோம், ஏசியா 32 பார்க்கிறோம். இப்படி பல இடங்களில் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தான் புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் மனவாட்டி ஜபையோடு என்றும் அதுவே அடையாளம் என்பதற்கு கடைசி காலத்தில் 2 மனிதர்கள் எழும்பி ஒரு பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்தி பூமியில இருக்கிற 4 திசைகளில் இருக்கிற ஜனங்களை ஒன்று கூட்டி ஒரே மந்தையை ஒரே மேய்ப்பெண்கள் நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்கிறது. உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட கிரிகள் நடந்ததே இல்லை என்று சொல்கிறான். அதுவே மனவாட்டிக்கு சாட்சி கொடுக்கிறான். சத்தத்தை கேட்கிற கிறிஸ்துவ மண்டலம் என்பது யார் மனவாட்டி என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் காணப்படுற மனிதன் இருந்தாலும் மனவாட்டியுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா கடைசி கால மனவாட்டிக்கு ஆதாரம் சொல்லுகிறார். கிழக்கு தேசத்திலிருந்து புறப்படும் என்று சொல்கிறார், புறஜாதிகளிலிருந்து புறப்படும் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையுமே வேதம் எழுதி கொடுத்திருக்கு. நாம் புதுசாக சொல்ல முடியாது. நான் மனவாட்டி சொன்னா கடவுள் சொல்லுவோம், திருடனுக்கு போய் சொல்ல யாரு பொய் சொன்னாலும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிறப்ப பூமியில எல்லாத்தையும் மனவாட்டின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தில் அப்படி எழுதப்படவே இல்லை. கடைசி கால மனவாட்டிக்கு தேவன் எல்லாத்தையும் மையப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களே பிதாவுடைய இதயத்துக்கு ஏற்ற தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடியாக தன் பிள்ளைகளாக வளர்ந்து பெருகுவார்கள் என்று சொல்கிறது. அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பிதாக்களும் இருக்கிற இடத்துல தன் பிள்ளைகளை கொண்டு எடுத்துக்கிறார். முந்தினவர்கள் பிந்தினவர்கள் மாறுகிறார் என்று சொல்கிறார். வேதவசனத்தை அறிந்து ஆராய்ந்து நமக்கு ஒரு புதிய நாமத்தை தலைமுறை தொழுதுகளை கொடுக்கிறார். சதா காலையில் ஜனங்கள் தன்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படதாக பார்க்கிறோம். வேதத்து மகத்துவங்களை அறிந்து நாம் கடைசி காலத்தை நிதானித்து அறிந்து ஓடி உங்களை பரிசுத்தமாக நிறுத்திக்கொள்ள மனவாட்டி ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் நமது கேட்டுக்கொண்டு கருந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.